பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். பாருங்கள், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் எப்படிங்க? தேவனால் பிறந்ததெல்லாம் யாரெல்லாம் தேவனால் பிறந்தது? மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன் எல்லாம், நீ, நாங்கள் எல்லாமே, நீங்கள், நாங்கள், நான் எல்லாமே எப்படி நம்ம தேவனால் பிறக்கப்பட்டவர்கள். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயித்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நம்முடைய ஜெபம் எப்படின்னு சொன்னால், உலகத்தை ஜெயிக்கிற ஜெகமாகணும். உலகத்தை ஜெயிக்கணும். அப்படியாப்பட்ட ஜெபம் நம்மளுக்கு வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். ஆனால் நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெபமாக இருக்கணும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெயமாக மாறணும். ஏன்னா வாழ்க்கை எப்படி ஜெயமாக மாறணும்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு நடக்கிற நடத்தைகள், செயல்முறைகள், நம்ம கூட நம்மளுக்குள்ள விசுவாசம், அந்த அன்பு, அந்த விசுவாசம் வேணுங்க. இயேசு தான் நம்ம வாழ்க்கை. இயேசு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்தார்? விசுவாசமான அந்த உலகத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், நல்ல போராட்டத்தை போராடணும், தேவனுக்குள் நல்ல ஒரு உற்சாகமாக வாழணும். அந்த விசுவாசம் அதான் சொல்கிறார், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அந்த உலகத்தை மட்டும் தாங்க ஜெயிக்கும். உன்னுடைய ஜெபம் உலகத்தையே ஜெயமாய் மாற்றும். ஜெயம் உலகத்தில் போய் எந்த மூலையிலேருந்து நீ போய் அங்கே ஜெயம் நின்னா போதும், அந்த இடத்துல ஒரு ஜெயம், வெற்றி கொடி. ஏன்னா இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. அந்த ஜெய கிறிஸ்து, ஜெயம் கொடுக்குற தேவன், ஜெய கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை தான் ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமோ நம்முடைய நம்பிக்கையோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தையே ஃபுல்லாக கலக்கிடுங்க. ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஜெய கிறிஸ்து இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம வைத்துக்கணும்னா, நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா, அந்த விசுவாசத்தோடு நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் அதை ஜெயமாய் மாற்றுவார். நம்ம எதை கேட்குறோம், சரிங்க ஆண்டவரே உன்னை நம்பி நான் புறப்பட்டு போகிறேன், அங்கே ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், நீங்கள் போய் கேள்விட்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு. அந்த உலகத்தில் நீ எங்கே போய் நின்னாலும் அது ஜெயமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஜெய கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால நீ எதை கேட்டாலும் வெற்றியாய் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாய் கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம எந்த மூலமோடு கூட போங்க, ஆனால் ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அதுக்கு தான் அந்த வேத வசனத்துக்கு தெளிவுபடுகிறார். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லா காரியம் உலகத்தை ஜெயிக்க தாங்க வந்தது. அது உலகத்தில் பாருங்கள், எல்லாம் அதிசயமாக தான் இருக்கும். அவர் பண்ண அவர் பிறந்ததெல்லாம், அவர் பிறப்புக்கு என்னென்ன பிறப்பு வச்சார். சந்திரனை பாருங்கள், சூரியனை பாருங்கள், அந்தரங்கத்தை தொங்குது. இப்போ எப்படி பார்க்குறேன், அவர் பிறக்க வச்சதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணுங்க? உலகத்தை ஜெயிக்கணும். இயேசு செய்த அற்புதத்தை காட்டிலும், ஆனால் நீ என்னை காட்டிலும் வெளியே அற்புதங்களை செய்வாய் என்று ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக்கிறார். நான் கொஞ்சம் தான்ப்பா செய்தேன், என்னுடைய பிள்ளைகள் இதை காட்டிலும் பெரிய அற்புதங்களை செய்வார்கள். ஆனால் அதே அற்புதமான அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே வந்துச்சுன்னா உலகத்தையே நம்ம கலக்க முடியும், உலகத்தையே ஜெயிக்க முடியுங்க. யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ போகிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும். அந்த ஜெய கிறிஸ்து நமக்குள்ளே வச்சுக்குங்க. அந்த ஜெயம் எங்கே போனாலும் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து சமாதான சந்தோஷத்தை கர்த்தரை மகிமைப்படுத்தி விடாங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.